السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله يحب التوابين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக கொடியேற்றுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை பற்றி பல்வேறு சிறப்புகளை எடுத்து சொல்லி வருகிற போது, ரமலானுடைய முதல் பகுதி அல்லாஹ்வுடைய அருள் என்கிற ரஹ்மத்திற்குரியது என்றும், அதனுடைய நடுப்பகுதி பாவ மன்னிப்பிற்குரியது என்றும், அதனுடைய கடைசி பகுதி நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடியது என்றும் வகைப்படுத்தி சொன்னார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது நாம் இப்போது நடுப்பகுதியிலே இருக்கிறோம். அல்லாஹ் வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பை ஏராளமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிற பகுதியிலே நாம் இருக்கிறோம். மனிதர்களாக இருக்கிற எவரும் பாவம் செய்யாதவர்கள் அல்ல. வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்வது என்பது மனித இயல்புகளில் ஒன்று. ஆனால் அந்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் போய்விடக்கூடாது. இப்படி பாவம் செய்திருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்காமல் போய்விடக்கூடாது. முதலில் செய்து கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே செய்த பாவத்துக்காக கவலைப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகிறார்கள்: யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி மிஅத மர்ரா, நான் ஒரு நாளில் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளில் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். ஆனால் நாம் எந்த அளவு கேட்க வேண்டும்? குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் 100 தடவையாவது பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்கிற ஒரு வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்கிற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் பாவ மன்னிப்பு என்பது வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது கிடையாது. அதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வதோட செய்த பாவத்தை அதற்காக வருத்தப்படணும். இப்படி செய்துட்டேன், யா அல்லாஹ் நான் வருத்தப்படுறேன், அதை நீ மன்னிச்சிரு என்று வருத்தப்பட்டு அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும். ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக வருத்தப்பட்டு அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற போது அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆச்சரியம் அது. மனுஷங்கிட்ட மன்னிச்சுக்கன்னு சொன்னா மன்னிச்சுப்பானாங்கிறதே சந்தேகம். ஒரு தடவைக்கு 100 தடவை சொன்னா கூட மன்னிப்பானாங்கிறது சந்தேகம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிச்சிருவது மட்டும் இல்ல, யாரு பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தவும் செய்கிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் உண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்:
குல்லு இப்னி ஆதம் கத்தாஉம், மனிதர்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். கைருல் கத்தாஈன அத்தவாபூன், தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்பவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப தௌபா செஞ்சா அது பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுங்கிறத விட ஒரு அந்தஸ்துக்கு மேல போய் அவர் சிறந்தவர் என்று ஆகிவிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமல்லா தம்பலஹு, அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுட்டா நம்ம பாவமே செய்யாதவர்களை போல் ஆகிவிடலாம். என்ன அருமையான ஒரு வழிகாட்டுதல் பாருங்க. பாவ மன்னிப்பு கேட்டுட்டா, இந்த பாவ மன்னிப்புன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கணும். மனம் வருந்தி அல்லாஹ் நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கேன்னு துஆ கேட்டுட்டா பாவமே செய்யாதவரை போல் அவர் ஆகிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுவும் இன்னொரு ஆச்சரியம். ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அஷத்து ஃபரஹம் பி தௌபதி அஹதிக்கும் மின் அஹதிக்கும் பிலாலத்திஹி இதா வஜதஹா. உங்கள ஒருத்தர் அவருடைய ஒட்டகையை தொலைச்சார். அந்த ஒட்டகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு எதேச்சியா திருப்பி கிடைச்சது அப்படின்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அந்த அளவுக்கு மக்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கருத்தும் அருமையானது, அதற்கு சொல்லப்பட்ட உதாரணமும் அருமையானது. ஒரு மனிதர்கள் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்கிற போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ் இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மன்னிக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்க அவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிட்டோமே, இந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னா அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும் நாங்க அப்படின்னா, லட்ச லட்சமா கொண்டு போய் நம்ம அல்லாஹ்வுக்குன்னு வச்சிருக்கிற உண்டியல்ல கொட்டணுமா? அல்லது நாம இங்கிருந்து எங்கேயாவது ரொம்ப தூரத்துக்கு நடந்து போய் நாம ஏதாவது ஆத்துல குளிக்கணுமா? அல்லது வேறு வகையான சிரமங்களை நாம தாங்கிக்கணுமா? அப்பதான் அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிப்பானா என்று கேட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் திரும்பினால் போதுமா. ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால ஹீன யஅவி இலா ஃபிராஷிஹி, நீங்கள் படுக்க போகிற போது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. ரொம்ப சின்ன வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், இது நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று 3 தடவை சொல்லிவிட்டால் கஃபரல்லாஹு லஹு துனூபஹு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். வயின்கானத்து மிஸ்ல ஜபதில் பஹரி, கடலில் இருக்கிற அலைகள் அளவு அவர்களுடைய பாவம் இருந்தாலும் சரி, வயின்கானத்து அதத வரத்தி ஷஜரா, மரத்தில் இருக்கிற இலைகள் அளவுக்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, வயின்கானத்து அதத ரம்லின் ஆலிஜின், ஒரு மணலில் இருக்கிற பாலைவனத்தில் இருக்கிற மணல்களின் எண்ணிக்கை அளவுக்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, வயின்கானத்து அதத ஐயாமி துன்யா, உலகத்தில் எத்தனை நாட்கள் இதுவரைக்கும் வந்திருக்குமோ அந்த நாட்களின் அளவுக்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு வாங்குறதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. மனம் திருந்தி இப்படி கேட்டுட்டா போதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. தமிழ்ல சொல்லிக்கலாம், யா அல்லாஹ் பரிசுத்தமான உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நான் தௌபா கேட்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னா பாவ மன்னிப்பு கேட்குதல், தௌபா கேட்கிறேன்னா இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இஸ்திக்ஃபார்னா என்ன அர்த்தம்? நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது. தௌபா செய்யறேன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது. நீங்க பாருங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த வாத்தியார்கிட்ட போய் ஐயா இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா மன்னிச்சுடுவேன்.
அந்த வார்த்தைக்கு இனிமேல் செய்ய மாட்டேன்ற வார்த்தைக்கு அந்த மரியாதை இருக்கு. சராசரி மனிதர்களிடத்திலே ஒரு மரியாதை இந்த அளவுக்கு இருக்குமானால் கருணை மிக்க அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கும். அதனால நான் பாவம் பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா அல்லாஹ் மனமுருகி மன்னிச்சிடறான். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, இதை கேட்டா போதும் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தௌபா கேட்கறதுக்கு நாம சடையவே கூடாது. இந்த மாசம், இந்த நாள், இது தௌபாவுக்குரிய நாள்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா? நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும். ரமலானை நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் மன்னிப்பு தருவதற்காக வச்சிருக்கிற இந்த மாசத்தினுடைய மரியாதையை நம்ம பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில் என்ன தவறுகள் நடந்திருக்குமோ அந்த தவறுகளை எண்ணி பார்த்து யா அல்லாஹ் இந்த தவறு செய்துட்டேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க ஒரு ஆள் எப்படிங்க திருப்பி திருப்பி அல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கறது? திருப்பி திருப்பி கேட்டா அதுக்கு வெக்கப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஆள் பாவம் செஞ்சாரு, பாவ மன்னிப்பு கேட்கணும், திருப்பி பாவம் செஞ்சாரு, திருப்பி பாவ மன்னிப்பு கேட்கணும், திருப்பி பாவம் செஞ்சாரு, திருப்பி பாவ மன்னிப்பு கேட்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஷைத்தான் அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஷைத்தானுடைய வேலை. இதுக்கும் மேல இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம், இன்னுமா அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஷைத்தானுடைய வேலை. அவனுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதில் சோர்வடைய வேண்டாம் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். அதனால இந்த நாட்களை நாம பயன்படுத்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டு இனிமேல் அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியெடுத்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வோமானால் அல்லாஹ் நம் வாழ்க்கையில் நம்மை பாவங்களை மன்னித்து விடுவான் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்தஸ்தையும் உயர்த்தி வைப்பான். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. யாராவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? அதெல்லாம் என்ன, அப்படிலாம் என்னத்துக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு அலட்சியமா விட்டா என்ன ஆகும்? அது பெரிய துரதிஷ்டம். அதை போன்ற ஒரு துரதிஷ்டம் வேற எதுவும் இல்லை. நாம் எல்லாம் பிரபலமா கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது ஏறும்போது ஒரு தடவை ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் பெருமானார் இடத்துல கேட்டார்கள், ஏன் ஆமீன் சொன்னீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மேலே ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு துஆ செய்தார். ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என்று அவர் துஆ செய்தார். அதனால் நான் ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். அப்ப யார் இதில் கவனம் செலுத்தாமல் பாவம் செய்ததை பற்றி எல்லாம் அக்கறை கொள்ளாமல் இது என் வாழ்க்கை, நான் எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போவேன், அதில் யாரும் எனக்கு சொல்ல முடியாத, அறிவுரை சொல்ல முடியாது, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்கிற அலட்சிய மனோபத்தாவது கடந்து விடுவோமானால் அப்படி கடந்து விடுபவர்கள் மிகப்பெரிய துரதிஷ்டசாலிகள் என்பதை மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாங்க. இப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாகணும். ஏன் கேட்டாகணும்? கேட்காம விட்டுட்டோம்னா நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை தருவான். அல்லாஹ் தண்டனை தருவது என்பது சாதாரணமாக இருக்காது. அல்லாஹ் ரஹ்மத் செய்வது என்பது எப்படி சாதாரணமாக இருக்காதோ அல்லாஹ் தண்டனை தருவது என்பதும் சாதாரணமாக இருக்காது. நரகத்தின் கடைசி நிலை வேதனை எப்படி இருக்கும் என்பதை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகத்தின் கடைசி நிலை வேதனை எப்படி இருக்கும்? இன்ன அஹ்வன அஸாபின் நாரி, நரகத்தின் மிக சாதாரண வேதனை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளங்காலில் ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும். அதன் சூடு பொறுக்க முடியாமல் அவனுடைய மூளை உருகி ஓடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு காலினுடைய அடியில ஒரு நெருப்பு கங்கு வச்சா மூளை உருகி வழிந்தோடும். அந்த அளவுக்கு அது நெருப்பு
கடுமையானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைசி நிலை அதான். இப்ப யாரு மார்க்க திருக்குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்க எதை சொல்லியும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் பெரிய குடும்பம் என்று சொல்லியோ, நான் பெரிய அறிவாளியாக இருந்தேன் என்று சொல்லியோ, அல்லது நான் பெரிய சமூக சேவகனாக இருந்தேன் என்று சொல்லியோ, எதை சொல்லியும் அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் நரகத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டியது வரும். பலா மன் கஸப ஸய்யிஅத்தன், யார் ஒரு தீமையை செய்கிறாரோ, செய்ததோடு நிக்கல, வஅஹாதத் பிஹி ஹதியத்து, ஒரு தீமைக்கு மேல் இன்னொரு தீமை, ஒரு தீமைக்கு மேல் இன்னொரு தீமை என்று அவர் தன்னுடைய தீமைகளால் மேலும் பல பல சுற்றுகளை சுற்றிக் கொள்கிறாரோ, உலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள், கும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி, யார் பாவம் செய்கிறார்களோ, ஃபகுப்பத் உஜூஹுஹும் ஃபின்னாரி, அவர்களது முகங்கள் நெருப்பில் புறம்போட்டு காட்டப்படும். ஹல் துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், அப்போது அவர்களை பார்த்து கேட்கப்படும், நீங்க செஞ்சதுக்கான கூலியத்தான அனுபவிப்பீங்க, நீங்க செஞ்சதுக்கான கூலியத்தான அனுபவிப்பீங்க என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும் என்று திருக்குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் என்ன செய்தார்களோ அது அவர்களது இதயத்தில் பதிந்து விட்டது. கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் திரட்டப்படுவார்கள். சும்ம இன்னஹும் லசாலுல் ஜஹீம், பிறகு அவர்கள் நரகத்திற்குள்ளே போடப்படுவார்கள். சும்ம யுகாலு, பிறகு அவர்களை பார்த்து சொல்லப்படும், ஹாதல்லதி குன்தும் பிஹி துகதிபூன், இந்த உலகத்தில் எதை நீங்கள் அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று சொல்லப்படும். நரகம் கிடைக்கும் நரகம் கிடைக்கும்னு சொல்லும் போது அது ஏதோ சராசரியா காதுல ஒரு விழுந்த ஒரு வார்த்தையா நினைச்சு நீங்கள் எந்த நரகத்தை அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், இன்னொரு ஆயத்தில் சொல்றான், வல்லரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கானி. ஈமான் கொண்ட மக்களுக்கு நான் ஒரு ஊரின் உதாரணத்தை சொல்கிறேன். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அமைதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும். யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன், அதற்கு தேவையான உணவுகள் தாராளமாக வந்து கொண்டிருக்கும். மின் குல்லி மக்கானின், எல்லா திசையிலிருந்தும் அதற்கு தேவையான உணவுகள் வந்து கொண்டிருக்கும். அந்த கிராமம் ஃபகஃபரத் பிஅன்உம் இல்லா, அது அல்லாஹ் செய்த நியாமத்துகளை நிராகரித்து அது நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்ளும் என்றால் ஃபஅதாக்கஹுல்லாஹு, அல்லாஹ் அந்த ஊரை சுவைக்க வைப்பான். லிபாஸல் ஜூஇ, பசி என்கிற தீமையை, வல் ஹௌஃபி, பயம் என்கிற தீமையை அல்லாஹ் சுவைக்க வைப்பான். பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்த பாவங்கள் காரணம். அப்ப இந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்காம இருந்தோம்னா நாளை மறுமையில் தண்டனை கிடைக்கும்ங்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கூட அதற்கான தண்டனை வந்து சேரும். எப்படி தண்டனையா இருக்கும்? ஒண்ணு அல்லாஹ் நமக்கு தந்து கை வச்சு நம்மளை பற்றி போடுவான், அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற நிம்மதியை பறிச்சு அல்லாஹ் நம்மளை பயத்துல வாழ வைப்பான் என்று பாவம் செய்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்து விடுவோம்னா இப்படி சோதனைகளை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தருவான் என்று இந்த ஆயத்து சொல்லுது. இன்னொரு ஆயத்து சொல்லுது, ஃபகுல்லன் அகதனா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைக ஹாசிபன், நாம் சிலர் மீது பெரும் கொடும் காற்றை அனுப்பினோம். ஃபமின்ஹும் மன் அகதத் ஹுஸைனத்து, சிலருக்கு பெரிய பூகம்பத்தை அனுப்பினோம். ஃபமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த, சிலர் பூமியை அப்படியே உள்வாங்க செய்தோம். ஃபமின்ஹும் மன் அகதத்னா, சிலரை தண்ணீரில் நாம் மூழ்கடித்தோம். உலகத்துல அப்படி ஒவ்வொருத்தரையும் பாவம் செய்த ஒவ்வொருத்தரையும் வகை வகையாக நாம் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அநீதி இழைப்பவனாக இல்லை, அவர்களே அவர்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டார். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தௌபா செய்து மீண்டிருந்தால் இந்த தண்டனைகள் எதுவும் கிடைக்காமல் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்த அவர்களே அவர்களுக்கு எதிராக அநீதி இழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் சொல்றார், அவர்கள் சீருஃபில்லாதி, நீங்கள் பூமியை சுற்றி பார்க்க வேண்டாமா? ஃபயந்தரு, அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கைஃபகான ஆகிபத்துல்லதீன கானூ மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்ன என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஃபஹும், அவர்கள் எப்படி இருந்தார்கள்?
காணும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? உங்களை விட பலசாலிகளாக இருந்தார்கள். பூமியில் உங்களை விட செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தவங்க அவர்கள் செய்த பாவங்கள் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்தான். அப்படி அல்லாஹ் பிடிக்கிற போது அல்லாஹ்விடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை என்று குர்ஆனில் நம்மளோட பெருசா இருந்தவங்களே அல்லாஹ் தூக்கி அல்லாஹ் அந்த தண்டனைகள் கொடுத்தாங்க. நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று யோசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. எனவே மார்க்கம் பல எச்சரித்திருக்கு. பாவங்கள் பத்தி நீங்க அலட்சியமா இருக்கிறார். அது பல்வேறுபட்ட தீமைகளை தரக்கூடிய நாளை மறுமையில் அதற்கான தீமை இருக்குதுங்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயும் நாம செஞ்ச பாவங்கள் நம்மை சும்மா விடாது என்று இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்காட்டி என்ன மாதிரி எல்லாம் தண்டனை கிடைக்கலாம், என்ன மாதிரி எல்லாம் தண்டனை கிடைக்கலாம். ஒன்று இல்லத்து தௌஃபீக், நன்மை செய்கிற வாய்ப்பு குறையும். பாவம் செய்துட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்காம போகும்போது என்னெல்லாம் தண்டனை கிடைக்கலாம், இந்த உலகத்துல என்ன தண்டனை கிடைக்கலாம், நன்மை செய்கிற வாய்ப்பு குறையும். வரை நம்முடைய சிந்தனை கெட்டு போகும், நல்ல சிந்தனை இல்லாமல் போகும். மூணாவது நம்முடைய உரிமைகளை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. நாம பாவம் செய்துட்டு பாவம் மன்னிப்பு கேட்காதவர்களா இருந்தா நம்முடைய உரிமைகளை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. அதே போல கல்வி இதயம் கெட்டு போகும், இதயம் கெட்டு போகும். இன்னொன்னு திக்ரு செய்கிற அல்லாஹ் திக்ரு செய்கிற சிந்தனை அணைந்து போகும். பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சிந்தனை வராது, திக்ரு செய்கிற சிந்தனை வராது, அணைந்து போகும். ஒரு இமானத்துல் வக்த், பாவம் செய்பவர்கள் நேரத்தை வீணடிப்பார்கள். வனஃபரத்துல் ஹல்த், மக்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பார்கள். யார் பாவம் செய்யறாங்க இப்படி எல்லாம் வரும், பாவம் செய்துட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்காட்டி இப்படி எல்லாம் தண்டனை வரும், மக்களின் வெறுப்பை சம்பாதிப்பார்கள். ஒரு மனுஷனுக்கு பைனல் அப்தி பைன ரப்பி, அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையிலே ஒரு வெறுப்பு வரும். அல்லாஹ் மேலேயே வெறுப்பு வரும். பாவம் செய்தவனுக்கு அல்லாஹ் மேலேயே ஒரு வெறுப்பு வரும். அது எவ்வளவு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு வரும். அதே போல மன்னனை இஜாபத்தி துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை அடுத்து சொன்னாங்க, வயசிலும் சொத்திலும் பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுவார். வயசிலையும் சொத்து காசு பணத்திலையும் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். அறிவு கிடைக்காமல் போய்விடும். நமக்கு என்ன அறிவு கிடைக்குமோ படிப்போம், விலக முயற்சி பண்ணுவோம், ஆனா கிடைக்காத அறிவு கிடைக்காமல் போய்விடும். ஒரு வாசத்தில் இழிவு என்கிற ஆடை வந்து சேரும். அதுவி எதிரிகளிடத்தில் நீங்கள் சராசரியாகி விடுவீர்கள். இதயம் நெருக்கடிக்குள்ளாகிவிடும். ஒரு இழுத்திலாகி பொருளாய் தீய நண்பர்களை கொண்டு சோதனைக்குள்ளாவீர்கள். அந்த தீய நண்பர்கள் உங்கள் இதயத்தை கெடுப்பார்கள், உங்களது நேரத்தை வீணடிப்பார்கள். தீய நண்பர்களால் சோதனை ஏற்படும். ஒரு தூள் நம்பி ஒரு கவலையும் கஷ்டமும் அதிகமாகும் என்று இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாவத்தால் என்னெல்லாம் தொடர்ச்சியான விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதை அவர்கள் பற்றியிருக்கிறார். எனவே இதெல்லாம் நாம நினைச்சு பார்த்தோம். இதெல்லாத்தையும் விட பாவத்தால கிடைக்கிற இன்னொரு பெரிய தீமை இருக்கு. என்னன்னா நம்முடைய மரியாதை கெட்டு போயிடும். பாவம் செய்துட்டு நம்ம தௌபா செய்யாதவர்களாக இருந்தோம்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும். எப்படி கெட்டு போயிடும்? ஒருவேளை அது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுமானால் நமக்கு வெளியுலகத்தில் என்ன மரியாதை கிடைச்சிட்டு இருந்ததோ அந்த மரியாதை நிமிஷ நேரத்தில் காணப்படும். இமயமலை அளவுக்கு நாம கௌரவத்தை உயர்த்தி வைத்திருந்தாலும் சரி, நம்முடைய பாவம் வெளிப்படுவானால் அந்த மரியாதை நிமிஷ நேரத்தில் காணப்படும். சரி, வெளியுலகத்திற்கு தெரியவில்லை என்றாலும் கூட நம்முடைய மனசில் ஒன்று இருப்பாங்க, ஃபைனல் ஜட்ஜ், கடைசி தீர்ப்பு சொல்லக்கூடிய நம்முடைய மனசில் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனசிடத்திலே நமக்கு எந்த மரியாதையும் இருக்காது. பாவம் செய்கிற மனிதன் அதை விட்டு திருந்துகிற மனோநிலைக்கு வந்து விடாமல் அவன் செய்கிற பாவத்திலேயே உழந்து கொண்டிருப்பானால் வெளியுலகம் அவனை எவ்வளவு வேண்டுமானாலும் ஏற்றி போற்றலாம். ஆனால் அவன் மனசுக்குள் இருக்கிற ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது அவனை
அவனை சொல்லிக்கொண்டே இருக்கோம். நீ எந்த புகழுக்கும் எந்த சலுகைக்கும் முடியவன் அல்ல என்று அவனை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனாலே பாவம் செய்யும் போது 2 பாவங்களை விட்டு மன்னிப்பு கேட்காவிட்டால் 2 தண்டனை கிடைக்கும். ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, இன்னொன்று நம்முடைய மரியாதை. அதனாலே கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையை நம்ம லேசாக எடுத்துக்கூடாது, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை நம்ம லேசாக நினைச்சிடக்கூடாது. அதை நாம் முக்கியமாக கருத வேண்டும். அதே போல இந்த உலகத்தில் மற்ற பல்வேறு வகைகளில் வருகிற சோதனைகள் ஒருவேளை நாம் செய்த பாவங்கள் வழியாக வருவதாக இருக்கலாம். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அது நாம் செய்த பாவங்கள் வழியாக வருவதாக இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு அறிவாற்றல் கொடுத்தாங்க. ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸ இப்படி ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசுல இருந்து பதிவாயிடும். ஒரு தடவை இப்படி பார்த்துட்டா பதிவாயிடும். அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹதீஸ இப்படி ஒரு தடவை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். நேரா உஸ்தாத் கிட்ட போய் ஹதீஸ சொல்லிடுவாங்க. ஒரு நாள் அவங்க சொல்றாங்க, அது மாதிரி நான் வீட்டுல இருந்து ஹதீஸ பார்த்துட்டு வந்துட்டேன். எங்க உஸ்தாத் வக்கீலத்திலே வந்து ஹதீஸ சொல்ல முயற்சி பண்றேன், என்னால முடியல. அதை என்ன பார்க்கிறேன், நானும் அவரை பார்க்கிறேன். நான் பாடமாக்கிட்டு தான் வந்தேன், ஆனா என்னமோ தெரியல மறந்து போச்சு என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். அப்போ உஸ்தாத் சொல்றாரு, நீ இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு யோசிச்சு பாருங்க. பாவம் உன்னுடைய ஞாபக சக்தியை மறக்கடிச்சிருக்கும். என்ன பாவம் செஞ்சேன்னு யோசிச்சு பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் அப்படியெல்லாம் பாவம் செய்யறோம் அல்ல, ஆனா என்ன பாவம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் வருகிற வழியில ஒரு பெண்மணி நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடைய கால் வெளியே தெரிந்தது. அதில் இருந்த கொலுசு என் கண்ணில் பட்டது. அது என் கண்ணில் ஒரு நிமிஷத்தில் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன், அந்த ஒரு பாவத்தினால எனக்கு நான் படிச்ச பாடம் மறந்து போச்சு என்று நினைக்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். என்றால் நாம முஸ்லிம்களாக இருக்கிற நாம நிச்சயமாக பயப்பட வேண்டியது, நாம செய்கிற பாவங்களுக்கான தண்டனைகள் எந்த வடிவத்திலும் வரலாம். நாம நினைக்கிற வடிவத்துல தான் வரணும் இல்ல, நமக்கு கிடைக்க நாம செய்ய வேண்டிய ஒரு அமலை செய்ய விடாமல் அது தடுத்து விடலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அறிவை கிடைக்க விடாமல் அது தடுத்து விடலாம். நமக்கு மோசமான நண்பர்களை அது தந்து விடலாம். நம்ம இதயத்தை எப்போதும் நெருக்கடிக்குள்ளானதாக அது வைத்து விடலாம். எனவே பாவங்கள் குறித்து அலட்சியம் காட்ட முடியாது. இந்த பாவங்களை குறித்து நாம அல்லாஹ்விடத்திலே குறிப்பிட்டு, அல்லாஹ் இப்படி எல்லாம் நான் செஞ்சுட்டேன் என்று நீ மன்னிச்சுக்க என்று நாம் துஆ கேட்க வேண்டும். அப்படி துஆ கேட்கிற போது அல்லாஹ் நிச்சயமா பாவத்தை மன்னிப்பான். நம்முடைய மரியாதையை அல்லாஹ் பாதுகாப்பான். இது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, ரமதான் வருகிற போது ரமதான்ல வந்து பாவங்களை பத்தி சிந்திக்க சொல்ல ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க. அதுல இன்னொரு வழி இருக்கு. என்னன்னா, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கான வழி பார்க்கணும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னா என்ன அர்த்தம் இல்ல? அதுக்கு பாவம் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அர்த்தம் இல்லை இல்லையா? புத்திசாலிகள் என்ன செய்வாங்க, தவறு செய்துட்டோம்னா தவறு செய்துக்கிட்டே இருக்கலாம், பின்னாடி செய்துக்கலாம் யோசிக்க மாட்டாங்க. புத்திசாலிகள் என்ன செய்வாங்க, தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு வழியை பார்க்கலாம். இப்ப நாம ரமலானுடைய காலத்துல, இந்த சிறப்பான வாச காலத்துல நாம நல்ல சிந்தனையில் இருக்கிற போது ஒன்று யோசிக்கணும், என் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கு, நான் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பாவத்தை நான் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. என்னன்னா, ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளும். நம்ம பாவம் செய்யறதுக்கான மூல காரணமே என்ன? ஆசைதான். அதை நான் விரிவா சொல்ல விரும்பல. நம்ம தமிழ் வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஒன்று மண்ணாசைன்னா என்ன? அதிகாரத்துக்கு ஆசைப்படுறது. மண்ணாசை அதிகாரத்துக்கு ஆசைப்படுறது. அந்த அதிகாரத்துக்கு ஆசை வந்தா கண்ட பாவத்தையும் செய்ய சொல்லும், கொலைகளையும் மற்ற சராசரியான நடவடிக்கைகளையும் செய்ய சொல்லும். அந்த அதிகாரம் பாருங்க, இன்னைக்கு வடநாட்டில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டா இந்த முதல்வர் சொல்றாரு, ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும், பள்ளிவாசல்களுக்கும் கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க,
நீங்க 52 வாரம் பள்ளிவாசல் போய் தொழுது தானே செய்வீங்க. இந்த ஒரு வாரம் நாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுற ஒரு வாரம் நீங்க வீட்டுல தொழுதுங்க. இது யார் சொல்றா? உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு முதலமைச்சர் சொல்றார் என்றால் நாம் எண்ணி பார்க்கிறோம். அதிகாரம் அதெல்லாம் என்ன? அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிற சிந்தனை தான். மக்களிடையே இந்துத்துவ வெறி உணர்வை ஊட்டி நீங்க ஒரு 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 2 பேர்கிட்ட நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்துடும். நம்ம பெரிய ஆளுன்னு ஒரு மனசுக்குள்ள வரும். மக்களுக்கிடையே ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவதற்காக இப்படி செய்யப்படுற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஆசை என்ன அக்கிரமத்தையும் சொல்ல வைக்கும். இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் இருக்கு. அந்த அதிகாரத்தின் மீதான ஆசை எதையும் செய்ய வைக்கும். அதுக்கு அடுத்த 2வது பெரிய ஆசை பெண்ணாசை. மனிதனை வழிகெடுக்கிற ஆசைகளிலே மிகப்பெரிய ஆசை பெண்ணாசை. அதை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளணும். நம்ம மார்க்கம் சொல்லியிருக்கேன், பார்வையை தாக்கிக் கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ், பார்வையை கட்டுப்படுத்திக்கிறதுங்கிற ஒரு வழிமுறையை கையில் வச்சுக்கிட்டா போதும், நம்ம மனசை சுத்தமாக்கணும். பெண்ணின் மீது இருக்கிற ஆசை. இன்னொரு ஆசை பொன்னாசை, காசு மீது இருக்கிற ஆசை. காசு பணத்தை சேர்த்துக்கிறது இருக்கிற அளவு கடந்த ஆசை நம்மை பாவங்களை செய்ய வைக்கிறது, ஏமாற்ற வைக்கிறது, திருட வைக்கிறது, மோசடி செய்ய வைக்கிறது, பல பாவங்களையும் செய்ய வைக்கிறது. இந்த ஆசை, இந்த 3 ஆசைகளையும் நாம் கட்டுப்படுத்திக் கொண்டோம் என்றால் பாவங்கள் வராமல் போய்விடும். கட்டுப்படுத்திக் கொள்வதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படுத்திக்கிறது என்ன அர்த்தம்? சரீரத்துக்கு உட்பட்டு அளவு பண்றது. நம்ம மார்க்கம் ஆசைப்படாதேன்னு சொல்லல, ஆசைப்படுங்கன்னு சொல்லுச்சு. ஆசைப்படுங்கன்னு மட்டும் சொல்லல, பேராசைப்படுங்கன்னு சொல்லுச்சு. பேராசைப்படுங்கள். எதில் பேராசைப்படுங்கள்? எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதில் பேராசைப்படுங்க. பேராசைங்க அது அப்ப வேணும். நான் காசு இருந்தா நான் ஒரு 10 பேருக்கு நான் தர்மம் பண்ணுவேன், 10 குடும்பத்தை வாழணும். நான் சின்ன தொழில் தொடர்ந்தவங்களுக்கு சொல்றது, நம்ம குடும்பம் நல்லா சாப்பிட்டா போதும்னு மட்டும் நாம யோசிக்க கூடாது. நம்மளை நம்பி 10 குடும்பம் நல்லா சாப்பிடணும். நம்மகிட்ட ஒரு 10 குடும்பம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பேராசை 10 100 100 1000 10,000 வருகிற அந்த பேராசை, அப்படி பேராசைக்குள்ள மாற்ற சொல்லுது. அப்ப ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல, பேராசைப்படுங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த பேராசை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சரீரத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. மார்க்கம் எதை அனுமதிச்சதோ, மார்க்கம் எதை ஏற்றுக்கொண்டதோ அந்த அனுமதிச்ச வரையறைகளுக்கு உட்பட்டு நாம் பேராசைப்படணும். இந்த அளவு ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா பாவங்கள் வரும். மனுஷன் ஒன்றை நினைச்ச போதும். நமக்கு நம்ம வீடு விஷயத்துல ஒரு ஆசை கெட்டிட்டு ஆசை தீர்ந்துருமா? தீராது. அடுத்த வருஷம் இதை இன்னும் ஆர்டர் பண்ணலாமே இருக்கும். பார்த்துருக்கீங்க, வீட்டை பார்த்துருக்கீங்க, வீடு எப்படி பார்த்துருக்கீங்களா? ஆசை தீரவே செய்யாது. அதுக்கு மேல கட்டிட்டு நினைச்சுக்கிறது. தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானுக்கு தாஜ்மஹாலையோட ஆசை முடியல. அவர் அதுக்கு மேல கருப்பாக ஒரு மாளிகை கட்டணும்னு நினைச்சாரு. இந்த அரசாங்க கஜானாவை பூரா இப்படி கட்டணத்திலேயே காலி பண்ணிடுவாருன்னு பயந்துதான் அவருடைய மகன் அவுரங்கசீப் அவரை ஜெயிக்கப்பட்டார். அத்தாவை தூக்கி ஜெயிக்கப்பட்டார். எதுக்காக? இந்த கட்டணத்தின் மீது இருக்கிற ஆசை அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல நம்ம கார் வாங்கிட்டோம், கார் வாங்குற வரைக்கும் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். கார் வாங்கின பிறகு பாருங்க, ஒவ்வொரு புது மாடல் இருக்கிற போதும், ஒவ்வொரு புது விளம்பரத்தை பார்க்கிற போதும் இதை வாங்கலாம் இதை வாங்கலாம் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் அது முடியாது. அதே போல நம்முடைய பிள்ளைகள் மற்ற விஷயங்கள்ல ஒரு லெவலோட ஆசை முடியாது. ஆசை என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆசை என்பது முடியாது. ஆசை எங்கே முடியும் என்றால் குர்ஆன் சொல்கிறது. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. ஆசை எங்கே முடியும் என்றால் சொர்க்கத்தில் தான் ஆசை முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசை அவர்கள் நிறைவாக பெற்றுக் கொள்ற இடம் சொர்க்கமா இருந்தால் அங்கதாங்க உங்க ஆசை முழுசா கிடைக்கும். இந்த உலகத்துல ஆசை கூடிக்கிட்டே இருக்குமே தவிர ஆசை முடியாது. அந்த ஆசைக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஒரு மாற்றாளர் சொல்றார், பிஸ்கெட்டுக்கு பின்னால் ஓடுகிற நாயை போல ஆசைகளுக்கு பின்னால் ஓடாதீர்கள் என்று அவர் சொல்றார். அந்த ஆசைகளை ஒரு அளவோடு வச்சுக்கிறது, என்ன ஆசைப்படுறோமோ அது தீன் வரையறைகளுக்கு உள்ள வச்சுக்கிறது, அது நம்மை பாவங்கள் குறைக்கு வழி செய்யும். எல்லா தோஃபிக் செய்வாங்க. எதை நம்ம ஆசைப்படுறோமோ அதை இதுக்குள்ளார. நான் போன வாரம் கூட சொன்னேன், நம்ம கல்யாணம் பண்றோமா அது தீனுக்குள்ளார.
வீடு கட்டுறோமா தீனின் வரையறைகளுக்குள்ள மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் செய்கிற போது மார்க்கம் அனுமதித்த வரையறைகளுக்குள்ளே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோமானால் நம்முடைய பாவங்களுடைய எண்ணிக்கை தாராளமாக குறைஞ்சு. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? சில தொடர்ந்து ஒரு தடவை சர்பத்து குடிக்கும் போது அழுகிறார். நான் இப்படி குளிர்ந்த தண்ணியை குடிக்கிறேன், அல்ல நான் செஞ்ச நன்மைகளுக்கான கூலியை கொடுத்துவானோ, நான் செஞ்ச நன்மைகளுக்கான கூலியை கொடுத்துவானோ அப்படின்னு அழுதாங்க. அவங்க அழுதா கண்ணீர் துணிகள் அதே டம்ளரில் இருந்தது என்று வரலாறு. கலீஃபாக்களுக்கெல்லாம் அவங்க கலீஃபா வேலை பார்க்கறதுக்காக ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அது வந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவான உடனே அடுத்த நாள் அவங்களுடைய ஜவுளி மூட்டையை தூக்கிட்டு வியாபாரத்துக்கு போனாங்க. மக்கள் கேட்டாங்க, நீங்க வியாபாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அரசாங்க வேலையை யார் பாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமா யோசனை பண்ணி மசூரா பண்ணி அவங்களுக்கு அரசு வேலை பார்க்கறதுக்கு மாசத்துக்கு ஒரு தொகை முடிவு பண்ணாங்க. அது அவங்களுக்கு தரப்பட்டது. அப்ப இஸ்லாமிய நாடு சின்ன நாடு, இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா ஈராக் மட்டும்தான் அப்ப இஸ்லாமிய நாடு. அதுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தாரு ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஆட்சிக்கு வந்த போது இஸ்லாம் பெரிய அளவில் பரவியது. வல்லரசுகளுடைய கஜானாக்கள் அவருடைய காலடியில் வந்து கொட்டி கிடந்தன. வல்லரசுகளுடைய கஜானாக்கள் காலடியில் வந்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் கொட்டி கிடந்தன. அப்பவும் அவருக்கு அதே சம்பளம் தான். அப்ப அங்கிருந்து அவருடைய தோழர்கள் யோசிச்சாங்க, இவர் கொஞ்சம் சம்பளம் அதிகமா எடுத்துட்டு சொல்றாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு வாரி கொடுக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு கிடைக்கிற அந்த பணத்திலிருந்து மக்களுக்கு வாரி கொடுக்கிறார். ஆனா இவருக்கான சம்பளம் இந்த அளவு தானே இருக்குது, அவர்கள் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாமேன்னு சொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா யார் அவருக்கு போய் சொல்ல முடியும்? எல்லாரும் பயந்தாங்க. ஒரு வழி யோசிச்சாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா கிட்ட போய், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவர்களுடைய அத்தானா கூட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிற மரியாதை உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க போய் உங்க தகப்பனார் கிட்ட அவர் பெற்றுக்கொள்கிற சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள சொல்லுங்க அப்படின்னா. அந்த அம்மா வந்து அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, தந்தையே நீங்க ஒரு சம்பளம் எடுக்கிறீங்க, அது ரொம்ப குறைவானது, பழைய சம்பளம் எடுக்கிறீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன என்று கேட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் செய்யல. அவங்க சொன்னாங்க, ஏமா நீ ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை பண்ணதானே, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்ட உடனே அந்த அம்மா மனம் நெகிழ்ந்து கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, எங்க வீட்டுல ஒரு பாயையும் உமியால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையும் தவிர வேறு இருக்கு. நம்ம தான் வந்து தலைகாணி வாங்கி, தலைகாணி எல்லாம் முதல்ல அதிகமா 200 ரூபாய்க்கு தலைகாணி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம 2000 3000 கொடுத்து தலைகாணி இல்லையா? ஒரு தலைக்கு வைக்கிற தூக்கத்துக்கு வைக்கிற தலைகாணி நம்ம படைக்கிற போயிட்டு ஒரு சொல்றாங்க, கஷ்டமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாய் இருந்துச்சு, உமியால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை எப்படி இருந்தது அவர் கேட்டு, ஒட்டு போடாத கிழியாத ஆடையின் பெருமானாருக்கு இருக்கவில்லை. ஒரே ஒரு கலர் ஆடை இருந்தது. அவர்கள் யாராவது வெளிநாட்டு தூதர்கள் வருகிற போது அந்த ஆடையை அணிந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு எப்படி இருந்தது அவர் சொல்றாங்க. உடனே மசாமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சில நேரம் சாப்பிடுவோம், சில நேரம் பட்டினியா தான் இருப்போம். ஒரே ஒரு தடவை என் வீட்டில் இருந்த சட்டியில் கொஞ்சம் அடியில் வெண்ணெய் ஒட்டி கொண்டிருந்தது. வெண்ணெய் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த வெண்ணெயை சுரண்டி எடுத்து நான் ஒரு ரொட்டி சுட்டு அதன் மீது தடவி நான் கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருசித்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சஹாபாக்களுக்கு இருந்தாங்க, இது நல்லா இருக்கு, இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் என்று ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வரிசையா சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்ததை வரிசையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச வேண்டிய தேவை இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. வாழ்க்கையில ஆசைகளுக்கு பின்னால் ஓடுகிறவர்களாலே சாதிக்க முடியாது. அவர்கள் சில வெளிப்படையான சாதனைகளை பார்க்கலாம், மரியாதையான வாழ்க்கையை பெற முடியாது. மார்க்க சொல்லுது, ஆசைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் பாவங்கள் குறையும். பாவங்கள் குறையும் என்றால் மரியாதையான வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும். நாம் நம்முடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகிற போது 2 பேராவது சொல்லுவான், இவங்க நல்லவரா வாழ்ந்தாருன்னு சொல்லுவோம். அது போதும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தந்து விடுவது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எனவே ரமலானுடைய
நடுப்பகுதியை பாவ மன்னிப்பிற்குரியது என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம நம்ம பாவங்களை நினைச்சு அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்கணும்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் அது மிச்சம் இருக்கிறது. அந்த நாட்களிலே நாம் அல்லாஹ் இடத்துல தஹஜ்ஜுத் தொழுது, நாம் மற்ற நேரங்களிலே தொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டால், மீண்டும் சொல்றேன், பாவ மன்னிப்பு என்னன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே மன்னிப்பு கேட்கறது அல்ல, செய்ய மாட்டேன் என்று உறுதி சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மன்னிக்கிறான்னா எப்படி மன்னிக்கிறான்னா, கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பான். கஃபூர் எப்படி சொல்றதுன்னா, இந்த மணலை தோண்டி பள்ளமாக்கின பிறகு மணல் இருந்த அடையாளமே, அந்த பள்ளம் ஏற்பட்ட அடையாளமே தெரியாமல் மண்ணு போட்டு ரப்பரும் இல்லையா, அதுக்கு கஃபூர். ஒரு பள்ளம் ஏற்பட்ட பிறகு அதுல மண்ணு போட்டு அடையாளமே, அந்த பள்ளம் இருந்ததற்கான அடையாளமே தெரியாம ரப்பருமே, அதுக்கு கஃபூர். அல்லாஹ் கஃபூர். நாம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டால் அந்த அடையாளமே தெரியாமல் அல்லாஹ் அந்த பாவத்தின் கரையை மன்னித்து விடுகிறான். ஒரு மரியாதை அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். நம்முடைய ஆசைகளை மார்க்கத்தின் அளவுகளுக்குள்ளே கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இளைஞர்களாக இருக்கிற போதே அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால் நிச்சயமாக நாளை வறுமையில் அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் கீழே வாழ்கிற வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்து புரிவாராக என்று துஆ செய்து நிறைவேறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.